எல்லோருக்கும் வணக்கம். ஏஎல் பிசிக்ஸ் ஹப் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிசிக்ஸ் பாடத்தில் யூனிட் 1 மெஷர்மெண்ட்ஸ், அதாவது அளவீடுகள் தொடர்பான தியரி நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அளவீடுகள். அளவீடுகளுக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்றால் அலகுகளும் பரிமாணங்களும். இதுக்கு முதல் அளவீடுகளின் முக்கியத்துவம் தொடர்பான விஷயத்தை நான் போய் சொல்கிறேன். இந்த அலகுகளை பார்த்தீங்கன்னா அலகுகளும் பரிமாணங்களும், அடுத்ததாக அளவீட்டு உபகரணங்கள், அளவீட்டு உபகரணங்கள்ன்ற வலுவை காண்றது மற்றும் காவிகள் தொடர்பான தியரி நாங்கள் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் வரைவுகள் தொடர்பான தியரி. இந்த பகுதியில் நாங்கள் மிக மிக முக்கியமான நுட்பங்கள், மிக மிக முக்கியமான தியரிலாம் பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட தியரி கொண்ட ஒரு சின்ன ஒரு சாப்டர் தான் இந்த சாப்டர் வச்சு கொண்டு நம்மளுக்கு எம்சிக்யூ கேள்விகள் வரும். இப்படிப்பட்ட எம்சிக்யூ கேள்விகளில் தான் உங்களுக்கு கவலையின பிழைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சின்ன சாப்டர் தானே, லேஸ் அழித்து போகலாம் என்று அதை படிக்காமல் விடுறது. ஆகவே இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ளணும், அலகு 1 என்றாலும் சரி, சின்ன சாப்டர் என்றாலும் சரி, எல்லா சாப்டர்களும் முக்கியம். அதுவும் இந்த அலகு 1 பார்ப்போம். பாடத்துக்குள்ள போவோம். முதலாவதாக நாங்கள் விஞ்ஞான குறியீடுகளை பற்றி பார்ப்போம். விஞ்ஞான குறியீடுகள் என்ன என்பதை நாங்கள் இந்த இடத்தில் பார்ப்போம். எந்த ஒரு இலக்கத்தையும், அதாவது 1 தொடக்கம் 10 வரையிலான இலக்கத்தையும் 10இன் வலுவை கொண்டு முழு எண் பெருக்கமாக எழுதலாம். பார்த்தீங்கன்னா இந்த விஞ்ஞான குறியீடுகள் தொடர்பான எங்க நாங்கள் பாய்க்கிறோம், இந்த இடத்துல நாங்கள் பாய்க்கிறோம் என்றால் எல்லா இடத்துலையும் நீங்கள் பாய்ச்சிருப்பீங்க, ஆனால் தெரியாது. ரைட். இந்த இடத்துல உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் 6.022 தர 10இன் 23 என்பது அவகாத்ரோவின் மாறிலி. அடுத்ததாக 3 தர 10இன் 8 மீட்டர் செகண்ட் -1 என்பது வழியில் ஒளியின் வேகம். இதே மாதிரி நிறைய சயின்டிபிக் நோட்டேஷன்ஸ்லாம் காணப்படுது. இந்த இடத்துல நாங்கள் தர 10இன் 8 தர 10இன் 23, இது சக மட்டும் இல்லை, அதாவது 10இன் 8 10இன் 23 மட்டும் இல்லை, 10இன் 9 10இன் 15 போன்ற இதுக்களும் பயன்படுத்தலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாயம் பார்த்தீங்கன்னா இந்த 0.000067 0.000067 என்ற நம்பரை பார்த்தீங்கன்னா ஒரு எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதாவது இந்த இடத்துல 4 0 விட்டுருக்கேன், சில விட 4 0 விட கூட இருக்கிற மாதிரியும் இருக்கும். ரைட். அப்படிப்பட்ட நம்பர்ஸுக்கு நாங்கள் என்ன பாய்க்கலாம், விஞ்ஞான குறியீடுகளை பாய்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு நாங்கள் எப்படி நாங்கள் எழுதலாம்னா 6.7 தர 10இன் இந்த தசமதானம் எத்தனை ஸ்டெப்ஸ் பாயணும் இங்க இருக்கு. நார்மலா இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல டெசிமல் இருக்கு. இவர் வலப்பக்கமாக 1 2 3 4 5 ஸ்டெப்ஸ் பாயணும். அப்ப நாங்க என்ன போடுவோம், இதுல 5 6.7 தர 10இன் 5 செகண்ட் என்று போடலாம். அடுத்ததாக உங்களுக்கு 309.46 என்ற நம்பருக்கு நாங்க 3.0946 என்ற நம்பரை போட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்க என்ன போடணும், தசம் அந்த 10இன் அடுக்கு நாங்க போடணும். 10இன் எத்தனை அடுக்கு, இந்த தசம் 2 ஸ்டெப் பாஞ்சா இவர் வருவார். ஆகவே 10இன் 2. ஆகவே இப்படிதான் நாங்க விஞ்ஞான குறியீடுகளை நாங்க யூஸ் பண்ணுவோம். இவ்வளவுதான் விஞ்ஞான குறியீடுகள் தொடர்பான தியரி. அடுத்ததாக நாங்கள் பௌதிக கணியங்களும் அலகுகளுக்கு போவோம். இப்பொழுது நாங்கள் பௌதிக கணியங்களும் அலகுகளும் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். இந்த பௌதிக கணியம் என்றால் என்ன என்பதற்கான சிறிய ஒரு வரவிலக்கணம் பார்ப்போமா. பௌதீக தொகுதி ஒன்றின் யாதேனும் ஒரு பண்பை நேரடியாகவோ
மறைமுகமாகவோ அளக்க முடியுமாயின் அப்பண்பு ஒரு பௌதிய கணியம் என்று சொல்லுவோம். இந்த இப்படிப்பட்ட பௌதிய கணியங்களை நாங்க அளக்கிறதுக்கு நாங்க நிறைய கருவிகள் இருக்கு, அளவீடு கருவிகள்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் அளந்து பெறப்படுகின்ற பெருமானத்துக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு 2 எழுத்தோ ஒரு எழுத்து கொண்ட ஒரு சேர்க்கொண்டிருக்கும், அதுதான் நாங்க அலகுகள் என்று சொல்லுவோம். ரைட். இந்த அலகு தொகுதி என்ன வரைக்கும் போது நிறைய அலகு தொகுதிகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிரித்தானிய அலகு தொகுதி, உள்நாட்டு அலகு தொகுதி, சிஜிஎஸ் அதாவது சென்டிகிராம் செகண்ட் அலகு தொகுதி, இப்படிப்பட்ட அலகு தொகுதி இருக்கு. நாங்க தற்போது பயன்படுகின்ற அலகு தொகுதி என்னென்றா எஸ்ஐ அலகு தொகுதி. இந்த எஸ்ஐ அலகு தொகுதிகளில் அடிப்படையாக இந்த எஸ்ஐ அலகு தொகுதியின் அடிப்படை கணியங்கள் என்று 7 கணியங்கள் இருக்கு. அதோட சேர்த்து 2 மிகை நிரப்பு கணியங்கள் இருக்கு. அது என்ன பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நாங்க அதுக்கு முதல் தெரியணும், கணியங்களை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து அடிப்படை கணியங்கள், அடுத்தாக பிரதி கணியங்கள். ரைட். இந்த இடத்துல அடிப்படை கணியங்களை இப்படி பார்ப்போம். இந்த அடிப்படை கணியங்கள்ல முதலாவதாக நாங்க திணிவு, அடுத்தது நீளம், நேரம், மின்னோட்டம், வெப்ப இயக்கவியல், வெப்பநிலை மற்றும் ஒளிர்வு சரிவு மற்றும் பதார்த்தத்தின் அளவு 7 பௌதிய கணியங்கள். அதோட சேர்த்து 2 மிகை நிரப்பு கணியங்கள் இருக்கு போது தலக்கோணம் மற்றும் திண்ம கோணம். ரைட். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த திணிவு அளக்கிறதுக்கு நாங்க என்ன குறியீடு இல்லாட்டி என்ன அலகு நாங்க பயன்படுத்துறோம்டா கிலோகிராம். சிஜிஎஸ் அளவு திட்டம் இருக்கு, சென்டிகிராம் செகண்ட். அந்த அலகு திட்டம் அளவு திட்டத்துல கிராம் பாய்ப்போம். அடுத்ததாக நீளம் வந்து இந்த இடத்துல நாங்க மீட்டர், அதாவது இந்த இடத்துல குறியீடு வந்து என்ன எம் இருக்க போது திணிவு அளக்கிற அந்த கிலோகிராம் கேஜி, மீட்டர் எம். அடுத்ததாக நேரத்துக்கு செகண்ட் என்று அளப்போம். செகண்ட் அடிப்படையாக நாங்கள் அளப்போம். அதுக்கு நாங்கள் சின்ன ஸ்மால் எஸ் போடுவோம். அடுத்ததாக மின்னோட்டத்துக்கு நாங்கள் பயன்படுத்துகிற அலகு என்ன வேண்டாம் ஆம்பியர். இந்த ஆம்பியருக்கு நாங்கள் கேபிட்டல் ஏ என்ற குறியீடு நாங்கள் பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஆம்பியர் நீங்கள் ஒரு பிளக் எடுத்தீங்கன்னா, ஒரு 5 ஆம்பியர் பிளக் ஒன்று பெரிய பிளக்னு எடுத்தீங்கன்னா அதில் 5A என்று இருக்கும். ரைட். அப்போ அது 5 ஆம்பியர் என்று சொல்லுவோம். ரைட். அடுத்ததாக வெப்ப இயக்கவியல், வெப்பநிலை, இதுக்கான அலகு கெல்வின். ஆனால் வெப்பநிலை, அதாவது சென்டிகிரேட் வெப்பநிலை, செல்சியஸ் வெப்பநிலையை நாங்கள் அடிப்படை கணியமாக நாங்கள் எடுக்க முடியாது. நாங்கள் அடிப்படையாக எடுக்கிற வெப்பநிலை என்னென்னா வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை. ரைட். அதுக்கு அதனுடைய அலகு கெல்வின். நாங்கள் கேபிட்டல் கே இன் மூலமாக நாங்கள் குறியிடுவோம். அடுத்ததாக ஒளிர்வு சரிவு, கேண்டலா என்ற அலகு பயன்படுத்தி நாங்கள் அளப்போம். ஆனால் கேண்டலா வந்து நாங்கள் அடிக்கடி நாங்கள் பயன்படுத்த போறதில்லை. அதே மாதிரி இதுக்கு பிறகு வார மிகை நிரப்பு கணியத்தில் ஒன்று நாங்கள் பயன்படுத்த போறதில்லை. அடுத்ததாக பதார்த்தத்தின் அளவுக்கு நாங்கள் பயன்படுத்த போற அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா மூல். இந்த மூல் அளவு நீங்கள் கெமிஸ்ட்ரியில் அடுத்து வரும் பகுதி, அதாவது 3வது சாப்டர் 4வது சாப்டர் போக்குல உங்களுக்கு இந்த மூல் அலகு நீங்கள் பயன்படுத்துவீங்க. ரைட். இதை நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்த போகிறது தான். ரைட். அடுத்ததாக நாங்கள் மிகை நிரப்பு கணியங்கள் 2 இருக்கு, அது பார்ப்போம். தலக்கோணம் மற்றும் திண்மக்கோணம். தலக்கோணத்துக்கு RAN என்ற அலகு பயன்படுத்துவோம். அதுக்கு குறியீடு நாங்கள் RAD, உண்மையில ஆங்கிலத்தில் ரேடியன் என்று சொல்லுவோம். அந்த ரேடியன்ல முதல் 3 எழுத்து RAD நாங்கள் பயன்படுத்துவோம். அடுத்ததாக திண்ம கோணத்துக்கு திண்ம ஆரையன் நாங்கள் பயன்படுத்துவோம். ஆகவே இந்த இடத்துல சாலிட் ரேடியன் என்றபடியா SR பயன்படுத்துவோம். ஆனால் இந்த மிகை நிரப்பு கணியம் நாங்கள் பயன்படுத்த போறதில்லை, அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த போறதில்லை நாங்கள். ரைட். இந்த 9 கணியங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன இந்த 9 கணியங்கள்ல 7 கணியங்கள் தான் பயன்படுத்த போறீங்க. அதாவது ஒளிர்வு சரிவு மற்றும் திண்ம கோணம் தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு இல்லை. மற்றும்படி மற்ற 7 நீங்க பயன்படுத்த போறீங்க. அடுத்ததாக இந்த அடிப்படை கணியங்களை வைத்துக்கொண்டு நாங்க பிறகு உருவாக்க போற இன்னும் புதிய கணியங்கள் வந்து பெறுதி கணியங்கள் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த இடத்துல நாங்க அடிப்படை கணியமாக நீளத்தை எடுப்போமே. நீளம் தர நீளம் பரப்பளவு என்பது ஒரு பெறுதி கணியம்.
அதே மாதிரி நாங்க அடிப்படை கணியங்களை பெருக்குவதன் மூலமாக இல்லாட்டி பிரிப்பதன் மூலமாக நாங்க ஒரு பெறுதி கணியத்தை நாங்க உருவாக்கலாம். இந்த பெறுதி கணியத்தை நாங்க உருவாக்கி அது பெறுதி கணியங்களையும் நாங்க பெருக்கலாம். பெறுதி கணியங்களை பெருக்கி போட்டு பெறுதி கணியங்களை இந்த பெறுதி கணியங்களை பற்றி நாங்க பார்ப்போம். பெறுதி கணியங்கள்ல நாங்க என்னென்ன பார்க்க போறோம்னா என்னென்ன கணியங்கள் அடிப்படை அலகுகள் சேர்த்தா என்ன வரும் என்றுதான் பெறுதி கணியங்கள் ஏற்கனவே சொன்னான். இதை பெருக்கினா இதை பிரிச்சா கூட்டினா இல்லை கழிச்சால் இல்லை, கூட்டுறதும் கழிக்கிறதும் ரெண்டும் ஒரே விசையோட கூட்டலாம், விசையால கழிக்கலாம், அவ்வளவுதான். ஆனா ஒரு நீளத்தை இன்னொரு கணியத்தால பெருக்கலாம் அல்லது பிரிக்கலாம். அது மூலமாக தான் நாங்க பெறுதி கணியங்கள் எடுப்போம். ரைட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெறுதி கணியங்கள்ல முதலாவது நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போனோம்னா நாங்க பரப்பளவு கனவளவு எல்லாம் அதுக்குள்ள அடங்கும். அது பிறகு பாத்தீங்கன்னா விசை என்ன வரைக்கும் போகுது, திணிவு தர ஆர்மூடுகள். இதுக்கு பிறகு நீங்க படிக்க போறீங்க. இந்த இடத்துல எது பெருக்குனா எது வரும் என்று சும்மா தெரிஞ்சு கொள்ளுங்க. ரைட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விசை திணிவு தர ஆர்மூடுகள், திணிவுக்கு கிலோகிராம், ஆர்மூடுகளுக்கு மீட்டர் செகண்ட் -2 என்று வரப்போகுது. அப்ப கிலோகிராம் தர மீட்டர் தர செகண்ட் -2. இந்த இடத்துல குறியீடு வந்து நியூட்டன். அடுத்ததாக அமுக்கம் என்ன வரைக்கும் போகுது, பெஸ்கால். அமுக்கத்துக்கு விசையுங்கள் பரப்பளவு, 2 கணியங்கள். விசை என்பது ஒரு பெறுதி கணியம், பரப்பளவு என்பதும் ஒரு பெறுதி கணியம். அடுத்ததாக நாங்கள் அதுக்கு முதல் பார்த்தோம் என்றால் பரப்பளவு 2 அடிப்படை கணியங்கள், நீளம் தர அகலம். 2 நீளம் தான். இந்த இடத்துல நீளம் தர அகலம் வந்து உங்களுக்கு பரப்பளவு தரப்போகுது. அது வந்து இந்த 2 அடிப்படை கணியங்களை பெருக்குவதன் மூலமாக. விசையில பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படை கணியம் மற்றும் இன்னொரு பெறுதி கணியம் பெருக்குவதன் மூலமாக விசை ஒரு பெறுதி கணியம் தரப்போகுது. அதே நேரத்தில் அமுக்கம் பெறுதி இங்கள் பெறுதியை தரப்போகுது. அதுக்கு பிறகு கீழே வர சகலதும் பெறுதி கணியங்கள் தான். பெருமளவில் நாங்கள் பார்க்க போற கணியங்கள் எல்லாமே பெறுதி கணியங்கள் தான். அடிப்படை கணியங்கள் என்றாலே அந்த 9 கணியங்கள் தான். அந்த 7 நார்மல் கணியங்களும் அடுத்து மிக நிரப்பு கணியங்களாக 2 கணியங்கள். ரைட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சக்தி வந்து விசை மற்றும் விசை தர திசையில் அசைந்த தூரம். இதுக்கு பிறகு படிப்பீங்க, தெரிஞ்சு கொள்ளுங்க என்னென்ன பெருக்குனா என்ன வரும் என்று. ரைட். அதுக்கு நாங்கள் ஜூல் என்ற அலகு பயன்படுத்துவோம். ஜூலுக்கு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -2 என்ற இதை பாய்ப்போம். விசை என்றது ஒரு பெறுதி கணியம். அதுக்கு எந்த தூரத்தில் விசையின் திசையிலான தூரம், அந்த தூரம் நீளம். தூரம் என்பது ஒரு நீளம், அது ஒரு அடிப்படை கணியம். அவை பெறுதி தர அடிப்படை கணியம். அடுத்ததாக பளு என்பது சக்தி அல்லது வேலையை நேரத்தினால் பிரிப்பதன் மூலமாக நம்மளுக்கு வரப்போகுது. அது நாங்க வாட்டுகள், நாங்க ஆங்கிலத்தில் வாட் என்று சொல்றது, ஜேம்ஸ் வாட் என்பவரின் பெயரை அடிப்படையாக கொண்டு நாங்க வாட் என்று நாங்க பயன்படுத்துவோம். இதுக்கு நாங்க அடிப்படை அலகுகளின் அடிப்படையாக நாங்க எப்படி சொல்லலாம் என்றால் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -3. அடுத்ததாக மீட்ரன் நாங்க ஹெர்ட்ஸால சொல்லுவோம். அதாவது அலைவு காலம். நாங்க 3வது பாடத்துல அலைவுகளும் அதிர்வுகளும் கீழே நாங்க அலைவு காலம் என்று படிப்போம். அலைவு காலத்துல தலைகள் பெருமானம் தான் உங்களுக்கு மீட்ரனா வரப்போகுது. ஸோ அதை நாங்க என்ன சொல்லுவோம், செகண்ட் தலைகளை மாத்திரம் என்ன செய்யும், செகண்ட் -1. இந்த செகண்ட் -1 என்று போடுறல இதுக்கு ஒரு ஸ்பெஷல் அலகு, அதான் ஹெர்ட்ஸ். HZ என்ற ஒரு அலகினால் நாங்க குறிப்போம். HZ அதாவது ஹெர்ட்ஸ். ரைட். அடுத்ததாக மின்னேற்றம் கூலோம். அதாவது நம்மளோட மின்னோட்டம் தர நேரம் உங்களுக்கு மின்னேற்றம் தரப்போகுது. மின்னேற்றம் வந்து 2 அடிப்படை கணியங்களை பயன்படுத்தி பெறுதி கணியமாக பெறப்படுவது. இதை நாங்கள் கூலோம் என்ற அலகு பயன்படுத்தி நாங்கள் அளவிடலாம். கூலோம் என்றது ஒரு விஞ்ஞானியின் பெயர். பெருமளவான அலகுகள் விஞ்ஞானியின் பெயரை அடிப்படையாக காணப்படுது. அடுத்ததாக மின்னியக்க விசை, வால்ட்டுகள், மின்னியக்க விசை, மின்னேற்றம், மின்தடை, மின் கடத்திறன் எல்லாம் மின்னியல் 8ஆம் பாடத்தில் நீங்க படிப்பீங்க. இது தொடர்பான நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. 1ஆம் பாடம் கற்றுக்கொள்ற நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய 8ஆம் பாடத்தில் தெரிஞ்சு கொள்வீங்க. என்ன, அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி
கணியங்களை நாங்கள் பெருக்க போகிறோம், கணியங்களை நாங்கள் பிரிக்க போகிறோம். இதான் விடயம். ரைட். அடுத்ததாக நாங்கள் மின் தடை நாங்கள் ஓம் என்ற ஒரு அலகு பயன்படுத்துவோம். ஓம் என்றதுக்கு நாங்கள் இப்படி கூறுவோம் என்றா இப்படி ஒரு அலகு. இது எங்க பார்த்திருப்பீங்கடா ஒமேகா என்ற ஒரு சொல், அதாவது கிரேக்க சொல். இந்த கிரேக்க சொல் வந்து ஒமேகா என்று சொல்லுவோம். ஸோ இந்த அலகு தான், இந்த ஒரு குறியீடு தான் நாங்கள் பயன்படுத்துவோம் மின்தடைக்கு. அங்கால அடிப்படை அலகுகளை பயன்படுத்தி கொண்டு எழுதணும் என்றால் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர், செகண்ட் -3 ஆம்பியர் -2. இந்த இடத்துல உங்களுக்கு மின்தடை காண என்ன வரைக்கும் போது மின்தடை, மின் இயக்க விசை மற்றும் மின்னோட்டத்துக்கு நாங்கள் என்ன V/IR என்ற ஒரு சமன்பாடு யூஸ் பண்ணுவோம். அது அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் மின்தடையை கணிக்கலாம். அடுத்ததாக மின் கடத்துத்திறன் நாங்கள் சைமன்ஸ் என்ற அலகினால் குறிப்போம். நாங்கள் பெரிய எஸ், கேபிட்டல் எஸ் நாங்கள் பயன்படுத்துவோம். அடுத்ததாக ஊடுபுவிடும் திறன் ஹென்றி எனப்படுகின்ற ஒரு அலகினால் நாங்கள் பயன்படுத்துவோம். இதுவும் ஒரு பெறுதி கணியம் தான். அடுத்ததாக கொள்ளளவம் ஃபெரட், மைக்கேல் ஃபெரடே இன் பெயரின் அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஃபெரட்னு யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக காந்தப்பாயம் வெபர். அடுத்ததாக காந்தப்பாய அடர்த்தி டெஸ்லாவை அடிப்படை நிக்கோலஸ் டெஸ்லா என்பவரின் பெயர். ரைட். இதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இந்த அடிப்படை அலகுகள் பயன்படுத்தியும் நாங்கள் இங்கே எழுதியிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். ரைட். அடுத்ததாக நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா முட்சேர்க்கைகள் நாங்கள் பயன்படுத்த போகிற மிக மிக முக்கியமான இன்னொரு பகுதி. அதாவது இந்த இடத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி கூறியது மாதிரி நாங்கள் சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ் பயன்படுத்த போகிறோம். சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ் தர 17, தர 18, 19 என்று பயன்படுத்துவோம். சரி, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னும் சுருக்கிறதுக்கு இவங்க உதவி செய்வாங்க, முட்சேர்க்கைகள் உதவி செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நேனோமீட்டர், பிகோமீட்டர், பெட்டாமீட்டர், டெராமீட்டர், கிகாமீட்டர், மெகாமீட்டர், கிலோமீட்டர் என்று நிறைய நீங்கள் பெருமளவில் பெட்டா, டெரா, கிகா, மெகாலாம் ஐடியில் படிச்சிருப்பீங்க. டெராபைட், மெகாபைட், அடுத்ததாக கிலோபைட் போன்றவற்றில். ரைட். அடுத்ததாக நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மடங்குகள் எந்த அடிப்படையாக போகுது என்றதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். அதாவது இதை பாடமாக்குறதுக்கு அடிப்படை, அதாவது உங்களுக்கு தெரியணும் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோசஸ், என்ன ஸ்டெப்ஸில் போகுது. முதலாவதாக நாங்கள் கீழிருந்து வருவோம், மடங்குகளுக்கு கீழிருந்து வருவோம், உபமடங்குகளுக்கு நாங்கள் மேலிருந்து போவோம். ரைட். கீழே பார்த்தீங்கன்னா 11, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 1 தர 11, 2 தர 11, அதாவது 10, 20, 30 அப்படின்னு போகும். அந்த ரேஞ்சான ஆட்களுக்கு நாங்கள் டெக்கா என்ற ஒரு முட்சேர்க்கையை பயன்படுத்துவோம். அடுத்து மடங்குகள் எப்படி கூடுதுண்டா 1, 2, 3, அது நார்மலாகவே ஒரு அப்படி அதிகரிக்கின்ற போக்கா போகும் 1லேருந்து 3 வரைக்கும். அதுக்கு பிறகு 3 மடங்குகள், அதாவது 3, 6, 9, 12, 15 மற்றும் 18 எத்தனை இப்படிதான் போகுது. உங்களுக்கு 11லேருந்து 18 காணும். அதில் மேலாக காணப்படுது 1021, 1024 காணப்படுது. அது தேவையில்லை. 18 வரைக்கும் தெரிஞ்சுட்டா நல்லது. ரைட். இந்த இடத்துல உங்களுக்கு 11க்கு பயன்படுத்துகின்ற முட்சேர்க்கை என்ன வரைக்கும் என்றால் டெக்காக்கு நாங்கள் குறியீடு DA, அதாவது இந்த இடத்துல DA நாங்கள் பயன்படுத்துவோம். அடுத்ததாக நாங்கள் ஹெக்டோ, அதாவது 12க்கு போகல, அதாவது 2 தர 12 200, 3 தர 12 300 அப்படி. ரைட். இந்த 12 பயன்படுத்த போகிற இடங்களில் நாங்கள் ஹெக்டோ யூஸ் பண்ணலாம். ஹெக்டோ என்று ஃபுல் எழுதாமல் சிம்பிள் ஹெச்சை பயன்படுத்துவோம். ரைட். அடுத்ததாக 13 ஏற்கனவே தெரியும், கிலோ என்ன அடிப்போம். இது 10 கிலோ என்றா 10 தர 13 கிராம். 10 கிலோ என்றது 10 கிலோ அரிசி என்றா 10 கிலோகிராம் அரிசி. ரைட். ஆகவே இந்த 10 கிலோகிராம் என்ன 10 தர 13 கிலோ என்பது 13 இந்த அடிப்படை பார்க்கல. 13 1000 பெருக்கணும் 13 கிராம். ரைட். அடுத்ததாக இந்த இடத்துல நாங்கள் 1, 2, 3 போயிட்டோம். அதுக்கு பிறகு 3 தாவ போகிறோம். ஏன்னா 3லேருந்து 3 ஆட் பண்ணோம்டா 6, 16க்கு போகக்குள்ள உங்களுக்கு மெகா என்று வரப்போகுது. அது பிறகு 10 இன்னும் அங்கே போகக்குள்ள 19க்கு கிகா வரப்போகுது. அடுத்ததாக
10 டெரா, 10 பெட்டா, 10 ஹெக்ஸா. இந்த மெகா கிகா டெரா பெட்டா ஹெக்ஸா பெருமளவு பயன்படுத்த போறது இல்லை. மெகா கிகா டொன் அளவுல கேள்வி வரக்குள்ள நீங்க பயன்படுத்த தான் போறீங்க. இது ஞாபகம் வச்சிருந்தா சரி. ஆனா ஃபுல்லா ஞாபகம் வச்சிருந்தது இருக்கிறதுல ஒரு குறைவும் இல்லை. ஃபுல்லாவே பாடமாக்கலாம். அடுத்ததாக உபமடங்குகளை பார்ப்போம். உபமடங்குகள்ல 10 அதே ஆர்டர் தான். அதாவது 1 2 3 6 9 12 15 18. 10 21 23 இருக்கு. ஆனா அது தேவையில்லை. ரைட், இது வரைக்கும் பார்ப்போம் என்ன செய்யலாம். ரைட், இந்த இடத்துல உங்களுக்கு 10 டெசி என்று சொல்லுவோம். அதுக்கு நாங்கள் டிஏ பயன்படுத்துவோம். அடுத்து 10 சென்டிமீட்டர் என்று பயன்படுத்துவோம் தானே. அப்போ அதுக்கு நாங்கள் சி என்று யூஸ் பண்ணுவோம். 10 மில்லிமீட்டர் மில்லிகிராம் பயன்படுத்துவோம். ஸோ அதுக்கு நாங்கள் சிம்பிள் எம். 10 மைக்ரோ நாங்கள் மியூ என்ற ஒரு கிரேக் எழுத்தை பயன்படுத்துவோம். மியூ என்ற கிரேக் எழுத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். ரைட், அடுத்ததாக 10 நேனோமீட்டர் என்று பயன்படுத்துவோம். நேனோ தொழில்நுட்பம், நேனோ டெக்னாலஜிக்கு நேனோ. ரைட், அப்போ 10 ரேஞ்சில் அந்த நேனோ டெக்னாலஜி சம்பந்தமான சின்ன சின்ன விடயங்கள், சின்ன சின்ன பொறிகள்லாம் அதெல்லாம் இருக்க போகுது. அப்போ நேனோ டெக்னாலஜி 10 டெக்னாலஜி. ரைட், அடுத்ததாக 10 பிகோ என்று சொல்லுவோம். 10 ஃபென்டோ, 10 அட்டோகிராம் சொல்லுவோம். ரைட், இந்த இடத்துல 10 15 எல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் மீட்டர் அளவில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கு. 10 ஆங்ஸ்ட்ராங் என்ற ஒன்று இருக்கு. ரைட், அதுக்கு நாங்கள் முற்சேர்க்கைகளில் அது 10 மீட்டர் என்றாலே ஆங்ஸ்ட்ராங் தான். ஆங்ஸ்ட்ராங்னா சொல்லுவோம். அதுக்கு நாங்கள் என்ன குறியீடு பயன்படுத்துவோம் என்றால் ஒரு ஏ, கேபிட்டல் ஏ போட்டுட்டு, கேபிட்டல் ஏக்குன்னு இருக்குதானே ஆம்பியர் ரெண்டு. ரைட், அப்போ அதுக்கு நாங்கள் என்ன போடுவோம் என்றால் கேபிட்டல் ஏ போட்டுட்டு மேலே ஒரு சின்ன ஒரு ரவுண்ட், ஒரு கேபிட்டல் ஏ போட்டுட்டு சின்ன ஒரு ரவுண்ட் போடுவோம். இதுதான் ஆங்ஸ்ட்ராங்கான அலகு. இவ்வளவுதான் முற்சேர்க்கைகள் தொடர்பான விடயங்கள். உபமடங்குகளின் முற்சேர்க்கைகளை நாங்கள் ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருக்கு. அது பார்ப்போம். நாங்கள் 10 விட்டுட்டு மெட்டதுக்கு போகிறோம். 10 டெசி என்று ஞாபகப்படுத்துங்க. அதை தவிர நாங்கள் மெட்டதுக்கு போவோம். இப்போ இந்த இடத்துல சி குறியீடுகள் மட்டும் பயன்படுத்தும். எம் மியூவை பார்த்தா நம்மளுக்கு யூ மாதிரி இருக்கு. ஆகவே இந்த இடத்துல யூவை போடுவோம். என் PFA. ரைட், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆங்கிலத்தில் காணப்படுகின்ற ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி தான். சிஎம் அதாவது சீஃப் மினிஸ்டர் வாண்ட்ஸ் யூ நாட் டு பிக் த ஃபர்ஸ்ட் ஆப்பிள். அதாவது சிஎம் ஒரு சீஃப் மினிஸ்டர் உங்களை என்ன சொல்லியிருக்கிறேன்டா முதலாவது ஆப்பிள் எடுக்க வேணாம் என்று தான். அதான் மீனிங். அந்த மீனிங்கை அடிப்படையாக ஒன்றும் பார்க்க வேணாம். இந்த இடத்துல சின்ன ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் உண்டு. சிஎம் வாண்ட்ஸ் யூ நாட் என் டு பிக் பி த ஃபர்ஸ்ட் என்பது எஃப், ஆப்பிள் ஏ. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 10 10 10 10 10 15 10 என்ற ஆர்டர்ல போகுது. இந்த ஒரு ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சிருந்தா கெதியா உங்களுக்கு விரைவாகவும் நாங்கள் ஒரு முற்சேர்க்கை பார்த்தோடனே ஓகே நேனோ, அதாவது உபமடங்குகளின் முற்சேர்க்கை, மடங்குகளின் முற்சேர்க்கை நீங்க பாடமாகிய ஆகணும். உபமடங்குகளுக்கு ரைட் நேனோ அப்படின்டா சிஎம் வாண்ட்ஸ் யூ, அதாவது 2 3 6 9 10 மீட்டர் நேனோமீட்டர் அப்படின்ட்டு நீங்க இலகுவாகவும் விரைவாகவும் நாங்க பெற்றுக்கொள்ளலாம். அதாவது கெதியா மைண்டுக்குள்ள ரீஃப்ரெஷ் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவுதான் முற்சேர்க்கைகள் சம்பந்தமான விடயம். அடுத்ததாக நாங்க தொடர்ந்து அலகுகளும் பரிமாணம் தொடர்பான விடயங்களை நாங்க பார்ப்போம். அடுத்ததாக நாங்க பரிமாணம் பார்ப்போம். வாங்க. பரிமாணம் பார்த்தீங்கன்னா என்ன, பரிமாணம் என்றா என்ன, டிமென்ஷன்ஸ் என்றா என்ன என்பதற்கான ஒரு வரவிலக்கணத்தை நாங்கள் பார்ப்போம். பௌதிக கணியம் ஒன்றை குறிப்பதற்காக அடிப்படை கணியங்களுடன் தொடர்புபட்டுள்ள விதத்தை காட்டும் குறியீட்டு வடிவிலான
கோவைகள் அவற்றின் பரிமாணங்கள் எனப்படும். அதாவது குறியீட்டு வடிவிலான கோவைகள். குறியீடுகள் என்னென்ன குறியீடுகள் இருக்கு என்பதை நாங்கள் பார்ப்போம். இந்த இடத்துல நாங்கள் அடிப்படை கணியங்களுக்கு நாங்கள் போவோம். அடிப்படை கணியங்களில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நீளம், அடுத்ததாக திணிவு மற்றும் அங்கே நேரம், அடுத்தது மின்னோட்டம், கெல்வின் வெப்பநிலை, வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை, ஒளிர்வுச்சரிவு அதை பற்றி கேட்க தேவை. அடுத்ததாக பதார்த்தத்தின் அளவு. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பரிமாணத்தில் சில சின்ன சின்ன லெட்டர்ஸ்லாம் இருக்க போகுது. திணிவுக்கு கேபிட்டல் எம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், நீளத்துக்கு கேபிட்டல் எல் யூஸ் பண்ணுவோம், நேரத்துக்கு கேபிட்டல் டி, மின்னோட்டத்துக்கு கேபிட்டல் ஐ, அடுத்ததாக வெப்ப இயக்கவியல் வெப்பநிலைக்கு டீட்டா, இந்த குறியீடு இந்த சைன் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பதார்த்தத்தின் அளவுக்கு கேபிட்டல் என். இந்த 1 2 3 4 5 6 எழுத்துக்கள் நாங்கள் பயன்படுத்தி தான் அது பிறவாறு அந்த பெருதிக்கணியங்கள அடிப்படை பெருதிக்கணியங்களின் அடிப்படை அலகுகளை பயன்படுத்தி நாங்கள் எழுதணுமே. இந்த கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -3 ஆம்பியர் -2 இந்த இடத்துலலாம் ரைட். இதில் கிலோகிராமுக்கு பதிலாக கேபிட்டல் எம் என்றும், மீட்டருக்கு பதிலாக கேபிட்டல் என் என்றும், செகண்டுக்கு பதிலாக கேபிட்டல் டி, ஆம்பியருக்கு பதிலாக கேபிட்டல் ஐ, கெல்வினுக்கு பதிலாக டீட்டா மற்றும் மூல் இருந்தால் மூலுக்கு பதிலாக நாங்கள் கேபிட்டல் என் போடுவோம். ரைட், வாங்க ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம். முதலாவதாக பரப்பளவு நீளந்தர அகலம். நீளந்தர அகலம் நீளம் எல், அகலம் எல், ரெண்டும் பெருக்கணும்டா கேபிட்டல் எல் ஸ்கொயர்ட் வரப்போகுது. கனவளவு நீளம் தர அகலம் தர உயரம். நீளம் தர அகலம் தர உயரமாக இருக்க போகுது. இந்த இடத்துல நம்மளுக்கு நீளமும் எல், அகலமும் எல், உயரமும் எல்லாம் இருக்க போகுது. ரைட். அடுத்ததாக இடப்பெயர்ச்சி தர நேரம். இடப்பெயர்ச்சி தர நேரம் வேகம். வேகத்துக்கு இடப்பெயர்ச்சி என்பது கேபிட்டல் எல், நேரம் கேபிட்டல் டி. ஆனால் நேரத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், பிரிக்கிறோம். ஆகவே கீழே இருக்கு போகிறார். கீழே இருக்கிற ஆளை மேலே கொண்டு வந்தா எல் பை டி, டீயை மேலே கொண்டு வந்தா t-1. அதே நேரத்தில் வேக மாற்றங்கள் நேரம் வந்து 6 மூடுகள். இந்த வேக மாற்றம் இந்த LT-1 நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே பரிமாணத்தை யூஸ் பண்ணுவோம். LT-1, LT-1 இங்கிள் டி, டீயை மேலே கொண்டு வந்தா LT-2. ரைட். அடுத்ததாக உந்தம். அதே போல விசை கணத்தாக்கு என்பதற்கும் நாங்கள் இதான் பயன்படுத்துவோம். ஒன்னொன்னா பார்ப்போம். இதுக்கான விரலக்கணம் என்ன வரைக்கு போகுது என்பதை பார்ப்போம். உந்தம் என்பது ஒரு இயக்கத்தின் பெருமன். இந்த இயக்கத்தின் பெருமானத்துக்கு நாங்கள் திணிவு தர வேகம் என்பதை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ரைட். அடுத்ததாக விசை. விசை என்பது திணிவு தர 6 மூடுகள். அடுத்தது கணத்தாக்கு. விசை தர நேரம். கணத்தாக்கும் உந்தமும் சேம் தான். அதாவது திணிவு தர 6 மூடுகளை நாங்கள் நேரத்தால் பெருக்கணும் என்றா என்ன நடக்க போகுது, 6 மூடுகளை நேரத்தால் பெருக்கினா வேகம் தான் வரப்போகுது. அப்போ விளைவாக திணிவு தர வேகம் என்றது வரப்போகுது. ஆகவே கணத்தாக்குக்கும் உந்தத்துக்கும் ஒரே அலகு ஒரே பரிமாணம். அடுத்ததாக நாங்கள் முறுக்கத்துக்கு வந்தோம் என்ன, முறுக்கமும் வேலை செய்கிறது ஒன்றுதான். முறுக்கம் நாங்கள் விசை திருப்பம் என்றும் நாங்கள் கேட்போம். இந்த இடத்துல விசை தர செங்குத்து தூரம். அந்த விசை முறுக்கம் பற்றிதான தியரி நீங்கள் மெக்கானிக்ஸில் படிப்பீங்க. இந்த இடத்துல விசை தர செங்குத்து தூரம் வந்து முறுக்கம் அல்லது விசை திருப்பம் என்று சொல்லுவோம். அதே நேரத்தில் கீழே வந்து வேண்டாம் வேலை சக்தி. வேலைக்கும் சக்திக்கும் ஒன்றுதான். அதாவது வேலையும் சக்தி ஒரே வரவுக்குள்ள தான் விசை தர இடப்பெயர்ச்சி. விசையும் MLT-2 மேலே பார்த்துருப்பீங்க. தர இடப்பெயர்ச்சி வந்து L. அப்போ ML2T-2. அதே மாதிரி தான் நாங்கள் முறுக்கத்துக்கும் ML2T-2 என்ற பரிமாணம் கிடைக்க போகுது. ரெண்டும் ஒரே மாதிரி தான். விசையை தூரத்தால் பிரிக்கிறோம், கீழேயும் விசையை தூரத்தால் பிரிக்கிறோம். அடுத்ததாக கோணம். கோணம் என்றது நாங்கள் S/R என்ற சமன்பாட்டை பயன்படுத்தி நாங்கள் கோணத்து தீட்டா சமன் S/R. ஆனால் கோணத்துக்கு உங்களுக்கு பரிமாணம் இல்லை. கோணத்துக்கு பரிமாணம் இல்லை. ரைட். அடுத்ததாக கோண வேகம் சுழன்ற கோணம் தீட்டா,
இங்கு நேரம் t. இந்த இடத்துல தீட்டா வந்து அதாவது இந்த இடத்துல தீட்டா வந்து கோணத்துக்குரிய பரிமாணம் அல்ல, குறியீடு, ஒரு சைன். ரைட். இந்த இடத்துல சுழன்ற கோணத்துக்கு ஒரு பரிமாணமும் இல்லை. கீழே நேரத்துக்கு t என்ற பரிமாணம் இருக்க போகுது. t மேலே கொண்டு வந்தா தனியே t-1 இருக்க போகுது. இவ்வளவுதான் அலகும் பரிமாணம் தொடர்பான தியரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோவில் வழுக்கள் தொடர்பான தியரியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.